சோளிங்கரில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் முகாம் குறித்து அமைச்சர் காந்தி ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் கூடலூர் அரசு பள்ளி வளாகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் முகாம் நடைபெற்றது. இந்த முகாம் குறித்து ஆய்வு செய்த கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களையும் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்ய இறந்தவர்கள் பெயர் பட்டியல் மற்றும் திரும்ப பெறாத படிவங்களின் எண்ணிக்கை குறித்தும் கேட்டறிந்தார். தொடர்ந்து தினசரி பதிவுகளை முறையாக பதிவு செய்ய வேண்டும் என்று வாக்குச்சாவடி அலுவலர்களை வலியுறுத்தினார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை யூனியன் வங்கி காசாளர் தான் விண்ணப்பித்த பகுதிக்கு பணிமாற்றம் கிடைக்காததால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ஞாராம் விளை பகுதியை சேர்ந்த ஸ்டாலின் என்பவர் யூனியன் வங்கி திக்கனங்கேடு கிளையில் காசாளராக பணியாற்றி வந்தார். இவர் கிளைக்கு பணியிடை மாறுதலுக்கு விண்ணப்பித்திருந்த நிலையில் கடந்த மாதம் தக்கலை கிளைக்கு பணியிடை மாறுதல் கிடைத்துள்ளது. இதனால் மன உளைச்சலில் இருந்த ஸ்டாலின் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து மார்த்தாண்டம் காவல் நிலைய போலீசாருக்கு அளித்த புகாரின் பேரில் இறந்தவரின் உடலை கைப்பற்றிய போலீசார் குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து தற்கொலை குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒசூர் அருகே ரியல் எஸ்டேட் தொழிலதிபரை பெண் மூலம் நேரில் வரவழைத்து கடத்தி 5 கோடி ரூபாய் பணம் கேட்டு சித்திரவதை செய்த 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் அத்திமுகாம் கிராமத்தில் வசித்து வரும் சீதாராமன் என்பவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் நிலையில் இவரை ஸ்வேதா என்ற பெண் செல்போனில் தொடர்பு கொண்டு தனக்கு புதிதாக நிலம் வேண்டும் என்று இது குறித்து நேரில் பேசலாம் என்று கூறி பத்தலப்பள்ளி பகுதிக்கு அழைத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து குறிப்பிட்ட இடத்திற்கு சென்ற சீதாராமனை 5 பேர் கொண்ட கும்பல் ஒரு வீட்டின் அறையில் வைத்து தாக்கியதாக சொல்லப்படுகிறது. மேலும் சீதாராமன் அணிந்திருந்த நகைகளை பறித்துக் கொண்ட அந்த கும்பல் 5 கோடி ரூபாய் பணம் கொடுத்தால் மட்டுமே வெளியே விடுவதாக கூறி சித்திரவதை செய்துள்ளனர். இந்நிலையில் சீதாராமன் செல்போன் மூலம் தனது உறவினர்களுக்கு அளித்த மறைமுக தகவலின் பேரில் ஓசூர் காவல் நிலையத்தில் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அங்கு தப்ப முயன்ற கும்பலை பிடித்து மேற்கொண்ட விசாரணையில் இதில் ஈடுபட்டது சங்கர், சுரேஷ், அஜய், கோகுலகண்ணன் என்பது தெரியவந்ததை அடுத்து 4 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து இச்சம்பவத்தில் தொடர்புடைய மோகன், நாகராஜ் மற்றும் ஸ்வேதா ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர். வேலூர் அரசு மருத்துவமனை அருகே பிறந்து சில மணி நேரமே ஆன பெண் குழந்தை கழிவுநீர் கால்வாயில் வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் அரசு பன்னோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனை அருகே உள்ள கழிவுநீர் கால்வாயில் நேற்று பிறந்த பெண் குழந்தையின் சடலம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் வேலூர் தெற்கு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கழிவுநீர் கால்வாயில் இருந்த பெண் குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குழந்தையை கால்வாயில் வீசி சென்றவர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். BLO பணிகளில் ஆளுங்கட்சியால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்த பணியாளர்கள் அடையாள அட்டை இல்லாமல் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமாரை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மதுரையில் SIR பணிக்கு நியமிக்கப்பட்டுள்ள அலுவலர்கள் தகுதி இல்லாதவர்கள் என்று கூறிய அவர் SIR முகாம்களில் மேற்கொண்ட கள ஆய்வு காரணமாக இவ்வாறு கூறுவதாக தெரிவித்தார். 100% திருத்தப்பட்ட உண்மையான வாக்காளர் பட்டியல் தயார் செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்ததாக கூறிய அவர் பல இடங்களில் SIR படிவங்கள் விநியோகம் செய்யப்படாத நிலையில் இருப்பதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து BLO பணிகளில் ஆளுங்கட்சியால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்த பணியாளர்கள் அடையாள அட்டை இல்லாமல் இருப்பதாக குற்றம் சாட்டினார். 10 தொகுதியிலும் வெற்றி பெறுவோம் என தெரிவித்த பவர்ஃபுல் அமைச்சர் மேற்கு தொகுதியில் புகுந்து விளையாடுவதாக அமைச்சர் மூர்த்தி குறித்து விமர்சித்து பேசினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.